விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை, தூது சொல்லடி மெதுவாக, நீ தூது சொல்லடி மெதுவாக. யார் இப்படி பாடிட்டு இருக்கிறது? ஓ, சின்னத்தையா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல. நம்ம போட்ட டிராமாக்கு இவளுக்கு இவ்ளோ ஹாப்பியா? விடக்கூடாதே, சும்மா எதையாவது கொளுத்தி போட்டு அவ மனசை கஷ்டப்பட வைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட டிராமால சுவாரஸ்யமே இருக்காதே. சின்னத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, இருக்காதா? குடும்பத்துல ஒத்தையா நீங்களே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. கொடுங்க, நானும் பண்றேன். இல்ல கண்மணி, நானே பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, கொடுங்க அத்தை, நான் கட் பண்றேன். கொடுங்க. அத்தை, இப்பெல்லாம் ராசாத்து கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. அத நீங்க கவனிச்சீங்களா? என்ன மாற்றம்? இல்ல, அவ அம்மா வந்து கூப்பிட்ட உடனே அவ கிளம்பி போனால, அப்போ அவளோட முகத்தை பாத்தீங்களா? பார்த்தேனே, அவ நல்லபடியா சந்தோஷமா தானே போனா. இல்ல அத்தை, அவ முகத்துல ஒரு சோகம் இருந்துச்சு. அத கவனிச்சீங்களா? நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க அத்தை. அவளுக்கும் இனியனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இனிய மேல உள்ள கோவத்துல ராசாத்தி அவ அம்மா வீட்டுக்கு பட்டுன்னு கிளம்பி போயிட்டா. கண்மணி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஏதாவது கோவத்துல பேசாம மூஞ்ச தூக்கி வச்சிருப்பாங்க. நாளைக்கு ஒன்னா ராசியாய் சிரிச்சு பேசிக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த மேட்டரை ஈஸியா டீல் பண்ணிட்டாலே. இவ்வளவு வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணணும். அத்தை, அத கூட விடுங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா விட்டுறலாம். ஆனா பட்டுன்னு அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறா. மசக்கையா இருக்க பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அத்தை, அவ நியாயமா போயிருக்க கூடாது. நீங்க தான் அம்மான்னு சொல்லிருக்கணும் அத்தை. அவளை நீங்க எப்படி தாங்குன்னு தாங்குனீங்க. ஆனா பாருங்க, அவ அம்மா வந்து கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்டா. கண்மணி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ராசாத்தி யாருன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேச்செல்லாம் அக்கா கிட்ட செல்லும், என்கிட்ட செல்லாது. நீ சுத்தி விட்ட மாதிரி ஆடுற பம்பரம் நான் கிடையாது. ராசாத்திய பத்தி தப்பா எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். ஐயோ இல்லத்த, நான் தப்பா எதுவும் சொல்லல. நடந்த உண்மையதான் சொன்னேன். நிஜமாவே நீங்க அவளை எப்படி பாத்துக்குவீங்க? அதுக்காக அவளுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும்ல. கண்மணி, இதுக்கு மேல பேசின நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இந்த மாதிரி தப்பா பேசுறதும் ராசாத்திய பத்தி போட்டு கொடுக்கற பழக்கத்தையும் என்கிட்ட வச்சுக்காத. இத பாரு கண்மணி, எனக்கு உன் கஷ்டம் புரியுது. நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக. நியாயப்படி நீதான் முதல் வாரிச வயித்துல சுமக்கணும். ஆனா இப்ப ராசாத்திக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது உனக்கு பொறாமையாதான் இருக்கும். அத சகிச்சுக்க முடியாமதான் அவளை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா என்கிட்ட போட்டு கொடுக்கற இல்ல? இனிமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறத விட்டுடு. ஒழுங்கா போயிடு. அத்த, முதல்ல இங்க இருந்து போ. இல்லத்த, போன்னு சொல்றேன்ல. உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா மங்கை? நீ இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா ஆட்டம் போடுறதுக்கு காரணமே நான் சொல்ல சொன்ன ஒரு போய் தான். சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம ஆடுற. உன் சந்தோஷம் எவ்வளவு நாள் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
இதுவே நான் போட சொன்ன நாடகம் தான். இதை நானே முடிச்சு வைக்கிறேன். ராசாத்தி, அம்மா, என்னம்மா? ஏன் இப்படி இங்க உட்கார்ந்திருக்க? அங்க வந்து டிவி பார்க்கலாம், யார் கூடயாவது பேசிட்டு இருக்கலாம். இல்லம்மா, சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சரி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லு, நான் பண்ணி கொடுக்கறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. வாய்க்கு ருசியா பலகாரம் கேளு, நான் உனக்கு பண்ணி கொடுக்கறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ வழக்கமா சமையல் பண்ணுவல, அதே பண்ணு. ஏய் ராசாத்தி, சும்மா சொல்லுடி. நானும் குழந்தைய பெத்தவதான். மசக்கையில இருக்கும்போது அப்படியே கொமட்டிக்கிட்டு வரும். இங்க பாரு, உனக்கு பிடிக்குமே புளி சாதம், அது பண்ணி தரவா? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி. நீங்க நார்மலா வீட்ல சமைக்கிற மாதிரி எனக்கு சமைச்சு கொடுங்க. இங்க பாரு ராசாத்தி, அண்ணங்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ எதையும் யோசிக்க வேணாம். எது வேணும்னாலும் தயங்காம கேளு. வீட்டுல உள்ளது பிடிக்கலன்னா சொல்லு, கடையில இருந்து வாங்கி தரேன். ஏன்னா நாளைக்கு பிறக்க போற குழந்தை தாய் மாமா எனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி என் மேல பாசம் இல்லாம போயிடக்கூடாதுல்ல. இந்த தாய் மாமனால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிடறேன், போதுமா? ஐயோ அண்ணன், எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணே. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு கொமட்டும் இல்ல, வாந்தியும் வரல. எதுவும் சாப்பிடணும்னு ஆசையும் இல்ல. நீங்க வழக்கமா செய்யறதையே செய்யுங்க. என்னமோமா, உனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. ராசாத்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுபடி. நான்லாம் கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கஷ்டமே படாம இருக்க. அக்கா, கபிலா, கபிலா, வாடா. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா சொன்னாங்கக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பதான்க்கா திருப்தியா இருக்கு. மாமாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு அது முன்ன விட ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே அப்பா அம்மாவை போறீங்க. டேய் கபிலா, நீ மாமாவாக போற. பாத்துக்க, மருமகன் பிறக்க போறான். அதுக்குள்ள ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கற வழியை பாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடா, எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க. ஆனா நீ தான் வரல. அக்கா சாரிக்கா, காலேஜ் இன்டர்ன்ஷிப் விஷயமா சென்னை வரைக்கும் போயிருந்தேன், அதான் வர முடியல. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண வந்தா உனக்கு சர்ப்ரைஸா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்னடா கிஃப்ட்? என்னடா கிஃப்டா? அதெல்லாம் சர்ப்ரைஸ், நான் அக்கா கிட்ட மட்டும் தான் காட்டுவேன். அக்கா பாத்தீங்களா? எந்திரி, வா. சொல்லிட்டு போடா. எங்கடா? சொல்றேன், நீ வா, பேசாம வா. கண்ணை இதுக்கு மூடுற? வா வா வா. பாத்துடா, டேய் பாத்து. எங்கடா? வா சொல்றேன். நில்லு நில்லு. எங்க? அப்படியே நில்லு, இரு. சொல்லுடா, எங்க கூட்டிட்டு போற என்ன? வெயிட் வெயிட். டாடா. ஏய், எங்கடா கிஃப்ட்? இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஹே, கிளி. ஹே. ஹே. எங்கடா வாங்கின இந்த பஞ்சவர்ண கிளிய? அக்கா, வர்ற வழியில பார்த்தேன், டக்குனு உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன்.
அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது ஒண்ணும் வெறும் கிளி இல்ல, பேசுற பஞ்சவர்ண கிளி. இப்ப பாரு, ராசாத்தி ராசாத்தி என்ன சொல்லு. ஹேய் சூப்பர்டா கபிலா. அக்கா நீ மாமா வீட்டுக்கு போனா உன்னால மனசை விட்டு பேச முடியாது, ரொம்ப நேரம் தனியா இருப்ப. இங்க நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி வராது இல்ல, அதுக்குதான் இந்த கிளி. நீங்க என்ன நினைக்கிறியோ அதை இந்த கிளி கிட்ட சொல்லு. அக்கா இப்ப நீ புதுசு இல்ல, போ போ உனக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்ககிட்ட நல்லா பேசும், உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடும். நீ என்ன வேணாலும் அதுகிட்ட பேசலாம், அதுவும் உங்ககிட்ட திருப்பி பேசும். ரொம்ப தேங்க்ஸ்டா கபிலா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கபடி 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 ஏறோடு ஏறோடு கபடி கபடி ஏறோடு கபடி 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 நல்லா ஏறோடு கபடி 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 விடுங்கடா 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 விடுங்கடா. இனியா நீ வாடா இப்ப ரைடு. வாடா 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 வாடா. ஏறு 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 கபடி கபடி என்ன ஆச்சு உனக்கு? ஸ்டேட் லெவல் பிளேயர் நீ இப்படி கேர்லெஸ்ஸா விளையாடுற? நாங்கெல்லாம் உன்னை கம்பேர் பண்ணும்போது உப்புக்கு சப்பானி பிளேயரா, எங்ககிட்டயே இப்படி அவுட் ஆகுற? என்ன ஆச்சு உனக்கு? இது அவனோட இயல்பான கேமே இல்லடா, அவன் மனசுல வேற ஏதோ இருக்கு. டேய் டேய் என்ன இருக்க போகுது அவன் மனசுல? எல்லாம் ராசாத்தி மேல உள்ள நினைப்பு தான். ராசாத்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, இங்க இருக்கும்போது அந்த பிள்ளை மூஞ்சில் அடிச்ச மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுவான். ஆனா அவ போனதுக்கு பிறகு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். ஏய் இது வழக்கமா நடக்கிறதானடா. இங்க பாரு, இப்ப அவன் மனசு முழுக்க கபடி இல்ல ராசாத்தி தான் இருக்கான். டேய் அவனுக்கு ராசாத்தினா ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா வெளியே தான் அவளை பிடிக்காத மாதிரி அப்படியே நடிக்கிறான். இந்த மாதிரி ரெண்டு கட்டானா இருக்கிறனாலதான் இவன் இப்படி அவஸ்தைப்படுறான். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ ஒரு தடவை பிடிச்சிட்டேன்னு ஓவரா பேசாதீங்க. இல்ல இனியா, நீ எத்தனை வாட்டி வந்தாலும் இப்படிதான் எங்க கிட்ட அவுட் ஆகிட்டே இருப்ப. உன் நினைப்பு இங்க இல்ல, நீ மனசளவுல ரொம்ப குழம்பி போயிருக்க. உனக்கெல்லாம் ராசாத்தி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னடா குறைச்சல் அவளுக்கு? டேய் அவ ஒரு தங்கமான புள்ளடா. அதுவும் போக இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு சிங்கக்குட்டி வேற பிறக்க போறான். இந்த மாதிரி உன்னை சுத்தி இவ்வளவு சந்தோஷம் இருக்கும்போது இதை எல்லாத்தையும் கொண்டாடாம நீயே உன் மனசுக்குள்ள ஒரு தரைய போட்டுக்கிட்டு ராசாத்தி எனக்கு செட் ஆக மாட்டா செட் ஆக மாட்டான்னு உன் மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்ட. டேய் இங்க பாருங்கடா, இனிய உண்மையாவே அவளை வெறுக்கல, விரும்பிக்கிட்டு தான் இருக்கான். எங்க அத சொன்னா நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவோம்னு அவனே அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்டா. டேய் இனியா நீ இந்த மாதிரிலாம் நடிக்காதடா. டேய் சுமார்ரா, இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்கடா. இத பார், என் மனசுல அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் இல்ல. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு என்ன, போலன்னா எனக்கு என்ன. டேய் வேணா இந்த தடவை வரேன், முடிஞ்சா பிடிச்சு பாருங்க. வேணாண்டா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. டேய் இப்ப வரேன், புடிங்கடா பாப்போம். உங்களை அவுட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல எதுவும் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. இனியா வேணாண்டா, நீ தோத்துருவடா. டேய் முதல்ல என்ன புடிங்கடா பாக்கலாம். சரிடா வா 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 வாடா பாத்துடலாம். வாடா வாடா உன்னை இப்ப தூக்குறேன் பாரு.
பாத்துடா டேய். ஏறுடா, ஏறுடா. வாங்கடா வாங்கடா நல்லா ஏறு. பாத்து பாத்து நல்லா ஏற விடு. பாத்து பாத்து சுத்தி வாங்கடா டேய். இன்னும் வரட்டும். பாத்து பாத்து. இது வரைக்கும் உன் கூட எனக்கு வாழதான் பிடிக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த பார், இன்னையோட உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடுச்சு. வா வா இருங்கடா இருங்கடா. ஏற விடு, ஏற விடு. நல்லா நல்லா இதுதான். சுத்து போடு. விடுடா, விடுடா. தள்ளிடுடா. மாமா நான் போயிட்டு வரேன். அவசரப்படாதடா. ஏறு 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 சுத்து போடுங்கடா. ஏற விடு. ஏய். இல்லையா எந்திரா. ஒன்னும் ஆகல எந்திரு, எந்திரு. டேய், இனியா ஒன்னும் ஆகலடா. என்னடா தூக்குங்கடா. இல்லடா. என்னடா ஒன்னும் ஆகல இல்ல இல்ல என்னாச்சுடா? அடிபட்டுருச்சா? இல்ல டேய் நான் தான் அப்பவே சொன்னேன்லடா. விடுங்கடா. டேய் இனியா டேய் மாப்ள. டேய் மாப்ள எங்கடா போற? டேய் டேய் போடாம. போச்சுடா, கோவப்பட்டான்டா. அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான்டா. ராசாத்திய மனசளவுல விரும்புறான், ஆனா அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறான்டா. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான்டா. அவன் அவனையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான் மாப்ள. எப்பதான் அவனுக்கு ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல. சரி விடுறா, அவனே இதெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சுப்பான். வாங்க வாங்கடா போலாம். வாடா. ராசாத்தி கர்ப்பமா இல்ல, அவ பொய் சொல்றாங்கிற மேட்ரை முதல்ல செண்பகம் அம்மா கிட்ட சொல்லுவோம். இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் அங்க வரைக்கும் வெடிக்கும். முதல்ல செண்பகம் அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சாதான் ராசாத்தி நல்லா வாங்கி கட்டிக்குவா. அப்புறம் உடனே பொய்யா நாடகம் போட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு இங்கேயே வச்சிட்டு இருக்க வேண்டான்னு பாரி ஐயா வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிடுவாங்க. அதனால முதல்ல செண்பகம் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். அம்மா கண்மணி, நீ எங்க இங்க? சும்மாதாம்மா அம்மா வீட்டுக்கு வந்தேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ராசாத்தி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ நல்லதாம்மா இருக்கா. சரியா சாப்பிடுறாளா இல்ல வாந்தி வருது தலை சுத்துதுன்னு மசக்கையில படுத்தே கிடக்குறாளா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவளுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. உண்டான பொண்ணு மாதிரியே தெரியல. அவ பாட்டுக்கு சாதாரணமா இருக்கா. படுத்தும் கிடக்கல, மசக்கன்னு சொல்லி வாந்தியும் எடுக்கல. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா. என்னமோ கண்மணி, அந்த ஆண்டவன் புண்ணியத்துல அவளுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி வாந்தி எடுப்பா? அதுக்கு உண்டா இருக்கணும்ல. கர்ப்பமே நாங்க போட்ட நாடகம் தானே. அது விஷயமாதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். என்ன கண்மணி சொல்லு. அது அது வந்துமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னாலயும் சொல்லாம இருக்க முடியல. எனக்கு இத உங்ககிட்ட சொல்றதுதான் சரின்னு படுது. பரவாயில்லம்மா, நான் எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அது வந்துமா, ராசாத்தி
ராசாத்துக்கு என்னாச்சுமா? ஆ, ஆ, ராசாத்தி சொல்லு கண்மணி, பயப்படாம சொல்லு. ராசாத்தி